யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 8லிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் எக்ஸோடஸ் சாப்டர் 17 8 to 16. இந்த பகுதியை பார்க்கும் பொழுது இங்கே ரெவிதீம் என்ற ஒரு இடத்துல அமலேக்கியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு சண்டை வருகிறதை பார்க்கிறோம். அமலேக்கியர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாய் வந்து சண்டையிடுகிறதை அங்கே பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அப்போது இதில் 3 காரியங்கள் இந்த யுத்தத்திலே நாம் பார்க்கிறோம். ஒன்று மோசே என்ன பண்ணுறாருன்னா, அப்போது யோசுவா கிட்ட சொல்கிறாரு, நீ யுத்த வீரர்களை தெரிந்து கொண்டு அமலேக்கியரிடம் போய் சண்டையிடு. நான் மலை உச்சியில் என்ன பண்ணுறேன், அந்த கர்த்தருடைய கோலை வைத்து கொண்டு நிற்பேன் என்று அவர் சொல்லுகிறார். எனவே அவர் அந்த மலை உச்சிக்கு போகிறாரு. அங்கே அந்த கோலை பிடித்து கொண்டு இருக்கிறார். அந்த கோல் உயர இருக்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் ஜெயிக்கிறதை பார்க்கிறோம், வெற்றி அடைகிறாங்க. அதே அவருடைய கை சோர்ந்து போய் கீழே இறங்கும் பொழுது அங்கே அமலேக்கியர்கள் ஜெயிக்கிறதை பார்க்க. இதை பார்த்த ஆரோனும் ஊர் என்பவரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே போகிறாங்க. மலை உச்சிக்கு போயிட்டு மோசேக்கு உட்கார்றதுக்கு ஒரு கல்லை கொடுக்குறாங்க. அவருடைய கையை அவங்க பிடித்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அங்கே சூரியன் மறையும் வரைக்கும் அவங்க எப்பெல்லாம் மோசேனுடைய கை சோர்ந்து போகுதோ, தளர்ந்து போய் கீழே வருகிறதோ, அப்பொழுது அதை தாங்கி பிடிக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. மூன்றாவதாக என்ன பார்க்கிறோன்னா, அப்போது ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார். அமலேக்கியர்களை யோசுவாவும் யுத்த வீரர்களும் முறியடிக்கிறதை பார்க்கிறோம். அந்த வெற்றியை கொண்டாடும்படிக்கு மோசே அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிடுகிறார். யெகோவா நிசின்னா என்னன்னா, கர்த்தர் என் ஜெயக்கொடி என்று அர்த்தம். The Lord is my banner. Hallelujah. எனவே ஜெயத்தை கொடுத்தவர் கர்த்தர், எனக்கு வெற்றியை கொடுத்தவர் கர்த்தர், தேவன் தான் எனக்கு வெற்றியை கொடுத்தார், அவர் தான் என்னுடைய ஜெயக்கொடி என்று அங்கே மோசே அங்கே அறிக்கை இடுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எனவே இந்த 3 காரியங்கள் இந்த பகுதியில் யாத்ராகமத்தில் 17லேருந்து 8லேருந்து 16 வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மோசே அங்கே திறப்பில் நிற்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்களுடைய வெற்றிக்காக அவருக்கு உதவி செய்வதற்காக ஆரோனும் ஊரும் அங்கே மலையிலே நிற்கிறதை பார்க்கிறோம். கீழே யோசுவாவும் யுத்த வீரர்களும் சண்டையிடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் வெற்றியை கொடுத்தது கர்த்தர், அது ஆண்டவர், அது வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே அவர் பெயர் யெகோவா நிசி, அது கர்த்தரின் ஜெயக்கொடி என்று இங்கே அவர்கள் சொல்லி ஆர்ப்பரிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தரை துதிக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கிற காரியம் இதுதான். அவர் நம்முடைய ஜெயக்கொடியாக இருக்கணும். The Lord is my banner. ஒவ்வொருவரும் நாம் சொல்லுவோம் பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எந்த போராட்டம் இருக்கலாம், யுத்தமா இருக்கலாம். யுத்தம்னா உடனே விரோதிகள் தான் சண்டை போடணும் இல்லை, வியாதி வருது பாருங்க, அதுவே நமக்கு ஒரு யுத்தம் தான். அது கடன் பிரச்சனை வருது, அதுவே நமக்கு ஒரு யுத்தம் தாங்க. வேலை இல்லாமல் இருக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனைகள் காணப்படுவது, எல்லாமே நமக்கு ஒரு யுத்தம். இந்த உலகம் ஒரு யுத்தத்தை போன்றது தான். நம்முடைய வாழ்க்கை, நாம் வாழ்கிற வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டம் நிறைந்ததாக இருக்கிறது பிரியமானவர்களே. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும், வேலையில் இருந்தாலும், எங்கேயும் பாருங்க, ஒரு போராட்டம் நிறைந்த உலகமாய் காணப்படுகிறது. சத்துருவானவன் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும், மனுஷர் ஆண்டவர் உருவாக்கின மனுஷர்களை விரோதமாக யுத்தங்களை இங்கே உருவாக்குகிறதை பார்க்கிறோம். சாப்பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, எல்லைக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, எதற்கெடுத்தாலும் சண்டை நிறைந்த ஒரு உலகமாய் காணப்படுகிறது. ஆனால் மோசே சொல்லுகிறார், யெகோவா நிசி, He is my banner. The Lord is my banner. எல்லாரும் நம்ம சொல்லுவோம் வாய்களை திறந்து, கர்த்தர் என் ஜெயக்கொடி, அவர் என்னுடைய பேனர் என்று சொல்லுவோம் பிரியமானவர்களே. அவர் நிச்சயமாய் வெற்றி தருகிறவராக இருக்கிறார். இந்த யெகோவா நிசி, வாட் ஆர் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் யெகோவா நிசி? யெகோவா நிசி என்பதில் 3 முக்கியத்துவங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது பார்க்கும்பொழுது God our victory, கடவுள் நமது வெற்றி. அமலேக்கர்களுக்கு விரோதமான அந்த வெற்றிங்கிறது அது ஏதோ யோசுவாவோ இல்லை யுத்த வீரர்களோ மோசேயோ ஆரோனோ ஊரோ அவங்க ஜெயித்தது அல்ல. அது ஆண்டவர் தான் வெற்றியை கொடுத்தார் என்று மோசே நன்கு உணர்ந்திருந்தார். அதை சொல்லும்படியாக தான் அவர் யெகோவா நிசிங்கிறார் பிரியமானவர்களே. காட் அவர் விக்டரி. யெகோவா நிசியில் முதலாவது காரியம் என்னன்னா, அதில் இருக்கிற உண்மை, அதில் இருக்கிற முக்கியத்துவம் என்னன்னா, காட் அவர் விக்டரி, ஹீ இஸ் அவர் விக்டரி.
அவர் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. நாம கிடையாது. நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகலாம், இல்லை ஒரு வேலைக்கு போகலாம், இல்லை வேற ஒரு சூழ்நிலையில் நம்ம போனாலும், எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் தான் நமக்கு முழுமையான வெற்றியை கொடுக்க முடியும். நம்ம சுய பலத்தினால இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் அதற்காகத்தான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார் பிரியமான. நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் நிச்சயம் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்னார் பிரியமானவர்களே. எனவே அந்த ஜெயத்தை பெற்ற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவனாய் நம்மோடு இருக்கிறபடினாலே நாம பயப்பட தேவையில்லை. காட் அவர் விக்டரி. இப்போ ரைட் நவ் வாட் எவர் த ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் ஃபேஸிங், நீங்கள் இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கீங்க, எந்த காரியத்தில் நீங்கள் யுத்தத்தில் இருக்கிறீங்க, அது வியாதியா, இல்லை கடன் பிரச்சனையா, இல்லை பண தேவையா, இல்லை வேற பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த காலை வேளையில யெகோவா நிசியாக உங்களுக்கு வருகிறார். உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெகோவா நிசி. அவர் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். விக்டரி, காட் அவர் விக்டரி பிரியமானவர்களே. ரெண்டாவதாக பார்க்கிறோம், காட் அவர் ப்ரொடெக்ஷன். அவர் நம்முடைய பாதுகாப்பா இருக்கிறார். நம்ம பாருங்க, இப்போ வெளியில போயிட்டாலே பாருங்க, எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், மனுஷருடைய பிரச்சனைகள், நாய் பிரச்சனை கூட இருக்கு. சென்னையில் மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நாய்க்கடியால பலர் காயப்படுறாங்க, மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி அனிமல்ஸ்னால பிரச்சனைகள், மனுஷர்களால பிரச்சனைகள், விரோதிகள், பிசாசனுடைய கிரியைகள் இந்த நாட்களிலே அதிகமாய் காணப்படுகிறது பிரியமான. காட் அவர் ப்ரொடெக்ஷன். நாமவே நம்மை பாதுகாத்து கொள்ள முடியாது. இதை தான் அந்த யெகோவா நிசி என்ற அந்த பெயரில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நமக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும், நம்ம ஒரு நிச்சயமற்ற ஒரு அன்சர்டனிட்டி இருக்கலாம். நம்ம லைஃப்ல என்ன நடக்குமோ, இந்த சூழ்நிலையிலிருந்து நமக்கு என்ன நடக்கும்னே தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பாதுகாப்பை ஆண்டவர் உறுதி செய்கிறார் பிரியமானவர்களே. யெகோவா நிசின்னா அதுதான், அவர் நம்மை பாதுகாக்கும் தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எகிப்தில் மோசேக்கு அதை தான் சொன்னார், நான் உங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னார். வழியில் இதெல்லாம் வரும்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி விரோதிகள் வருவாங்க, இவங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை வரும், உணவு பிரச்சனை வரும், பாதுகாப்புல பிரச்சனை வரும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இங்கே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். விரோதிகள் வந்த பொழுது ஜனங்கள்லாம் நிச்சயமா பயந்துருப்பாங்க, எல்லாம் நிச்சயமா புலம்பி இருப்பாங்க, மோசேகிட்ட எல்லாம் முறையிட்டு இருப்பாங்க. இப்படி வந்துட்டாங்க, நம்ம என்ன செய்ய போறோம், பாதுகாப்பு இல்லையேன்னு. ஆனா ஆண்டவர் பாருங்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அங்கே அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அமலேக்கியர்களை அலோவ் பண்ணினாரு, ஆனா வெற்றியை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்க, நமக்கு சில பிரச்சனைகள் வரலாம், நம்முடைய சில காரியங்கள் உடனே நடக்காம போகலாம், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காம கூட போகலாம். ஆனா பொறுமையாய் நாம் காத்திருக்கும் பொழுது அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், அவர் பொய் சொல்வதற்கு மனுஷன் அல்ல, அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே. உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு காரியத்தில் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது, இல்லை வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, இல்லை நீங்கள் ஒரு காரியத்தில் ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்க, தொடர்ந்து நம்பிக்கையிலே இருங்க, சோர்ந்து போகாதீங்க, எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்கி போகாதீங்க. டோன்ட் கோ பேக் ஃப்ரம் காட். ஆண்டவரை விட்டு விலகிற அந்த தப்பை செய்யவே செய்யாதீங்க பிரியமானவர்களே. ஏன்னா நிச்சயமாக அவர் உண்மையுள்ள தேவன். அவர் நிச்சயமாக ஏற்ற வேளையிலே உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு அந்த போட்டில் போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் அயர்ந்து நித்திரையாய் இருந்ததை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. பெரிய காற்று புயல் வருகிறது. அப்போ சீஷர்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. அவங்க என்ன பண்றது, அது ஒரு யுத்தம் தான். அது அவர்களுக்கு விரோதமா, அவங்களுடைய பாதுகாப்பிற்கு விரோதமா வருகிற யுத்தம். ஆண்டவர் தூங்குவது போல இருக்கிறார், ஆனால் அவர் எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டுகிறதை பார்க்கிறோம். அங்கே சீஷர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறார், அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த காலை வேளையில் நீங்கள் குடும்பமாக சபையாக நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் சேர்ந்து இப்போ இந்த காலை வேளையில் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். என்ன உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டத்தில் இருக்கீங்க? என்ன ஒரு யுத்தத்தில் நீங்கள் இருக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பியிருக்காங்களா? இல்லை கோர்ட்டு கேஸு இல்லை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுங்க. அவர் யெகோவா நிசி, த லார்ட் இஸ் மை பேனர்னு சொல்லுங்கள். த லார்ட் இஸ் மை பேனர்னு சொல்லுங்கள். யுத்தத்தை பார்த்து அதை அவங்க எதிராளிகளுடைய அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்து நீங்கள் எதுவும் பேசாதீங்க. நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுங்கள். த லார்ட் இஸ் மை பேனர், இஸ் அவர் விக்டரி, காட் அவர் விக்டரி. அவர் என்னை வெற்றி கொடுக்கிற தேவன் என்று சொல்லுங்கள். ரெண்டாவது, காட் அவர் ப்ரொடெக்ஷன், அவர் என்னை பாதுகாக்கிறவர், என் குடும்பத்தை பாதுகாக்கிறவர். வீட்டில் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை நீங்கள் போகிற இடங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம், எதாகிலும் உங்களுக்கு விரோதமாய் காரியங்கள் வரலாம். காட் அவர் ப்ரொடெக்ஷன். மூன்றாவதாக, அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, முற்றுமுடிய நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். அவர் போய் சொல்ல மாட்டார். ஒரு ஃப்ரெண்டு ஏதோ சில காரியங்களை நான் உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கலாம், மறந்து கூட போயிடலாம். ஆனால் ஆண்டவர் அவர் மறக்கிறவரும் இல்லை, அவர் நம்மை கைவிடுகிற தேவனும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கூட ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். நம் குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போனாலும் சரி, இந்த யெகோவா நிசி அவர் நம்முடைய தேவன். அவர் ஹீ இஸ் யுவர் பேனர். நமக்கு அவர் நம்முடைய ஜெயக்கொடியாய் அவர் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய யுத்தத்தில் வெற்றியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆபத்து காலங்களிலே நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாருங்க.